நல்லது செய், நல்லதே நினை, நல்லது நடக்கும். பசிக்குதுன்னு யாராவது கேட்டால் சாப்பாடு வாங்கி கொடு. ஒருத்தர் சட்டை இல்லைன்னா கூட உன் சட்டையை கழட்டி கொடு. மெழுகுவர்த்தி மாதிரி நம்ம வாழ கற்றுக்கணும். அதை எப்படி தன்னை உருக்கிக்கிட்டு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி நீ வந்து இது பண்ணணும். என்ன சமுதாய சீர்திருத்தமா? ஆமாங்க, நல்லது சொல்கிறது நாலு பேர்த்துக்கு நல்லது தாங்க நடக்கும். கோயிலுக்கு போனால் என்னென்னு வேண்டிக்குவேன்? மும்மாரி மழை பெய்யணும், மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்குவேன். ஓ, மூங்கில் காட்டோரம் மைனாக்கள். ஹலோ, வீட்டில் கரண்ட் இல்லை மணி. கரண்ட் இல்லையா? பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கான்னு கேளு. பக்கத்து வீட்லேயும் அங்கேயும் கரண்ட் இல்லை மணி. மணி இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அது என்ன, உன் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சோகமாயிட்டா, அடுத்த வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சந்தோஷமாயிட்டா. இது சமுதாய சீர்திருத்தம் பேசுகிற, அது மெழுகு பற்றி உதாரணம் வேறு கொடுக்குறா.